திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப மக்களை ரொம்ப அவமதிக்கிற விதமாக தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. அதனால தான் முதலமைச்சரை நான் தூங்கி எந்திரிச்சா எங்கள் கட்சிக்காரர்களும் அமைச்சர்களும் என்ன செய்கிறாங்கிறதே எனக்கு பயமாக இருக்குங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அது குறிப்பாக திரு கண்ணப்பன் அவர்கள் முன்ன அப்படி தான் ஒரு அதிகாரியை பேசி இது மாதிரி அவதூறாக பேசினது, இது மாதிரி ஒரு அமைச்சராக இருந்தவர், நீண்ட நாள் அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர், ஒரு எவ்வளவு துயர சம்பவம், எவ்வளோ கொடுமையாக ஒரு சிறுமியை சிறுத்தை தாக்கி உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரி மிருகங்கள் தாக்குவது சகஜம்தான் மனிதர்களை அப்படின்னு சொல்கிறது, இது என்ன கொடூரத்தன்மையா இல்லை அவங்களுக்கு எதுவும் நிலைத்தது மாதிரி இருக்காங்களா என்னங்கிறதே தெரியல. இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக 26 சட்டமன்ற பொறுத்தவரையில் நல்ல முடிவு தருவார். பாஜக கூட்டணியில் தாவேகா இணையமா என்ற கேள்விக்கு அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு, தேர்தல் நெருங்கினத்தில் தெரியும். உங்களுடைய கருத்து என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்காக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான அமித்ஷா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து வருகிறார்கள். அதனால தான் அந்த என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதனால தேர்தல் நேரத்தில் தெரியும் சொல்லியிருக்காரு. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து சொல்லியிருக்காரு. அது சாத்தியமா? அது ஏற்கனவே ஏப்ரல் 11ஆம் தேதி அவர் இதை தான் சொன்னார், எங்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையல. நீங்கள் பல முறை கேட்டப்ப அமித்ஷா அவர்கள் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பெல்லாம் மத்தியில் 2014 இருக்கட்டும் 19 இருக்கட்டும் மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றவர்கள் கூட கூட்டணி மந்திரி சபை தான் அமைத்தார்கள். அதுதான் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றதா தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். இப்போ அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. சாத்தியம் எல்லாமே சாத்தியம் தானே, இந்தியாவே இருக்கு. ஒத்த கருத்து உள்ள கட்சிகள், அதாவது கொள்கை வேறாக இருந்தாலும் திமுகங்கிற ஒரு தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால்தான் எல்லா கட்சிகளும் இணைஞ்சிருக்கோம். அதனால உறுதியாக அது சாத்தியம்தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆமா, இன்னொரு கட்சியோட உள்கட்சி பிரச்சனை நான் தலையிட மாட்டேன்னு சொல்றது சரியான ஒரு பதில் தானே. அது எல்லாம் வந்து அவங்க அப்பதான் அவங்க என்டிஏ கூட்டணி நாளைக்கு நாள் வலுப்படுவதை பார்த்து பயப்படுகிறாங்க. என்ன தெரியுது? திரு சண்முகம் சிபிஎம்மோட லீடர் என்ன சொல்றாரு? திமுக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் 21 சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினாதான் மக்களை தைரியமாக சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றது. என்ன அவங்க வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றல. ஏன்னா இன்றைக்கு விவசாயிகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் அனைவருமே சாலைக்கு வந்து தேர்தலுக்கு முன்பு திமுக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் போராடி வருகிறார்கள். அதனால திரு சண்முகம் அவர்களே அந்த கருத்தை சொல்றாரு. அது மாதிரி திருமாவளவன் திடீர்னு ஒரு கருத்தை சொல்றாரு. இன்னும் தேவையில்லாமல் இன்னொரு கூட்டணியில் உள்ள கட்சிக்கெல்லாம் அவர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. அதனால அவங்க வந்து எங்கள் கூட்டணி பலப்படுவதை பார்த்து உறுதியாக அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதால்தான், அதாவது புலிக்கு பயந்தவங்கெல்லாம் என் மேலே வந்து பத்துங்கன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம்னு சொல்கிறது அது அப்படிதானே தவிர அதை பற்றி மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் உறுதிப்பட்டு வருகிறது. இன்னும் சில கட்சிகள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் உறுதியாக எங்கள் அணிக்கு வரும். ஏன்னா அவங்க வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சேரக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தில் அவர்கள் எங்கள் கூட்டணியை பலப்படுத்துவார்கள் என்கிறது தான் உண்மையாக இருக்க முடியும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.